வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு மாவு அரைச்சி அந்த மாவு நல்லா பந்து போல் புசு புசுன்னு சூப்பராக பொங்கி வர்றதுக்கான டிப்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி வந்து ஊற வைக்க போகிறோம். என்னென்ன அரிசி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, புழுங்கரிசி இது ரெண்டுமே எடுத்துருக்கோம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கப்பில் மொத்தமாக 2 கப் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, இது ரெண்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அடுத்து நம்ம எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் உளுந்து எடுத்து அதையும் வந்து ஊற வச்சுக்கணும். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்து ஊற போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணுமே தனித்தனியாக காமிச்சிருக்கேன். இப்போ இது 3மே 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் உளுந்து 3த்தையும் வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக உளுந்து சேர்த்துருக்கோண்டு. ஆனால் பொங்கி வரும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, மாவு அவ்வளோ வரும். இப்போ இதில் எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்லை. லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி திரியாக அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் இல்லையா, அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சாதா தண்ணி சேர்க்க வேணாம். இந்த ஐஸ் வாட்டர் சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து பொங்கி நல்லா உப்பலாக வரும் மாவு. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ கம்மியாக உளுந்து சேர்த்தோம், ஆனால் அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நமக்கு மாவு பொங்கி கிடச்சிருக்கு. நம்ம சேர்த்த ஐஸ் வாட்டர் இந்த அளவுக்கு பொங்க வைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியும் வடிச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம தனித்தனியாலாம் அரைச்சி எடுக்க போகிறதில்ல, ஒட்டுக்காவே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க போகிறோம். இதே ப்ரிப்பரேஷன் மெத்தடில் நீங்கள் தோசைக்குமே மாவு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு இதுக்குமே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறப்போ ஐஸ் வாட்டர் மட்டுமே ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கெட்டியமாகவே இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் மாவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா பந்து போல் வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக எடுத்து விரலில் நீங்கள் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ரவை பதத்துக்கு அரையணும். ஸோ அதுதான் கரெக்டான அளவு. அந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம மாவு முழுக்க வலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கு முழுக்க வந்து மாவு கிடச்சிருந்துச்சு. பட் அந்த மாவை நம்ம இதை வந்து 2ஆக பிரித்து எடுத்துக்க போகிறோம். பாதி அளவு தோசைக்கு மாவு வந்து கலந்து அப்படியே புளிக்க வச்சிடலாம். மீதம் எடுத்திருக்க மாவில் தான் நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நான் எதுக்கு கெட்டியாக அரைச்சேன்றதை சொல்கிறேன். இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்ச மாவில் நம்ம வந்து ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் அரிசி எடுத்த கப்பில் அதே கப்பில் நீங்கள் வந்து அதே அளவு மாவு எடுத்துகிறா இருந்தால் 3 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். ஆனால் நான் இதில் அரை மாவு தான் எடுத்துக்கிறனால 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ஸோ 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். அந்த வெள்ளை கரைசலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்ட்டு. எக்ஸாக்டாக அதே தாங்க, குழிப்பணியாரம் தான் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ வந்து சைடில் மாவு வச்சுட்டு குழிப்பணியாரத்தில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து எனக்கு வேணாம் எண்ணெயும் கலந்துக்கணுன்றவங்க நெய் பாதி எண்ணெய் பாதின்னு கலந்துட்டு எல்லா குழிப்பணியார கல்லுலையும் இருக்க குழிலையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு குழிக்கரண்டி மாவையும் வந்துட்டு அந்த கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ஊற்றும் போது நல்லா பந்து போல் சூப்பராக பணியாரம் சாஃப்டாக வரும். இது லைட்டாக நீங்கள் புளிக்க வச்சுமே பண்ணலாம், இன்னும் சூப்பராக வரும். இப்போ லைட்டாக மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோன்னா பாருங்கள் அழகாக பந்து போல் உங்களுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ சுற்றிலும் வந்து ஒரு கத்தியோ அல்லது இதுக்குன்னு குத்துற குச்சியோ வச்சுருந்தீங்கன்னா சுற்றிலும் எடுத்து விட்டு திருப்பினீங்கன்னா நல்லா சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி. ஸோ நம்ம ஆல்ரெடி மூடி போட்டு வேக வச்ச மாதிரியே இதையும் வந்துட்டு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா பந்து போல் பஞ்சாக குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய நல்லா சூப்பர் சாஃப்டான பந்து போல் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.